ராகவா லாரன்ஸ் நடித்து இயக்கிய காஞ்சனா திரைப்படம் கடந்த 2011ஆம் ஆண்டு வெளியாகி ரசிகர்களிடையே வரவேற்பை பெற்றது. இதன் தொடர்ச்சியாக 2015இல் காஞ்சனா 2 மற்றும் 2019இல் காஞ்சனா 3 என அடுத்தடுத்த பாகங்களை இயக்கினார். ஹாரர் காமெடி ஜானரில் உருவான இப்படங்கள் ஃபேமிலி ஆடியன்ஸை கவர்ந்தது. காஞ்சனா சீரிஸ்களின் வரவேற்பை தொடர்ந்து அடுத்ததாக காஞ்சனா 4 படத்தை இயக்குவதில் கவனம் செலுத்தி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் இதற்கான ஸ்கிரிப்ட் வேலைகளில் அவர் ஈடுபட்டுள்ளதாகவும் செப்டம்பர் மாதம் படத்தின் படப்பிடிப்பு தொடங்கும் எனவும் கூறப்படுகிறது. தமிழ் சினிமாவில் பேய் படங்களுக்கான மவுஸ் இன்றும் குறையவில்லை என்பதை அண்மையில் வெளியான அரண்மனை 4 திரைப்படத்தின் வெற்றி உறுதி செய்துள்ளது. படம் ரூபாய் 100 கோடி வசூலை தாண்டியுள்ளதால் லாரன்ஸுக்கு இது உத்வேகம் தந்திருக்க கூடும். தளபதிக்கு நெருங்கிய நண்பர் ராகவா லாரன்ஸ் அவருடன் ஒரு படத்திலாவது நடிக்க வேண்டும் என அவருக்கு ஆசையாம். தற்போது தளபதி விஜய் தளபதி 69 படத்தில் நடித்து வருகிறார். இதுதான் கடைசி திரைப்படம் என அவர் சொல்லவில்லை. எனவே ராகவா லாரன்ஸ் சமீபத்தில் தளபதி விஜயை சந்தித்துள்ளார். அப்போது காஞ்சனா 4 பாகத்தில் கௌரவ இடத்தில் நடிக்க தளபதி விஜயுடன் கேட்டுள்ளாராம் ராகவா லாரன்ஸ் அவர்கள். அது ஒரு பாடலாக கூட இருக்கலாம் என வாய்ப்பு இருக்காம். நண்பருக்காக இதை ஒத்துக்கொள்வார் என எதிர்பார்க்கப்படுகிறது. காஞ்சனா 4 படம் தொடர்பாக இயக்குனர் ராகவா லாரன்ஸிடம் நடிகை பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த அப்டேட் குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எதுவும் இல்லை. இது உண்மையாக இருந்தால் ராகவா லாரன்ஸ் மற்றும் பூஜா ஹெக்டே ஒரு திட்டத்தில் இணைந்து செயல்படுவது இதுவே முதல் முறை. ஒரு அறிக்கையின்படி ராகவா லாரன்ஸ் படத்தின் கதையை பூஜா ஹெக்டேவிடம் கொடுத்தார். அவர் கதை மற்றும் அவரது பகுதியையும் விரும்பினார் என்று அறிக்கை குறிப்பிடுகிறது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் விஜய் சார் பற்றிய தகவல்களுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.